ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாச்சு ஒரு வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதே இந்த மாதிரி வீடியோனா எங்கள் ஊர் மணப்பாறை மாரியம்மன் கோயில் திருவிழா வந்துருச்சு. நான் எப்பயுமே நீர்மோர் நாங்கள் வந்து ஊற்றுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. 25 லிட்டர் நாங்கள் வாங்கிட்டோம் பக்கத்தில் இருக்க சொசைட்டிலேயே. அண்ட் அஸ்மி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கள் அம்மா எல்லா விதமான சாமியெல்லாம் கும்பிட்டு கற்பூரத்தெல்லாம் ஏற்றிட்டாங்க. அண்ட் அடுப்பை பற்ற வச்சாச்சு. அண்ட் பால் அப்பப்போ கரண்டியில் நல்லா அடிக்கணமான கரண்டியில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். சுத்தமாக நாங்கள் தண்ணியே ஊற்றலை. ஏன்னா நீர்மோர் கலக்கும்போது தண்ணி வேறு ஊற்றுவோம் நம்ம. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு. நல்லா கொதிச்சாதான் இந்த தயிர் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், இறக்கியாச்சு. ஸோ இதை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து கீழே சாக்கு போட்டு கறி பிடிக்காமல் ஃபேனில் ஆற வச்சோம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகம் இல்லை வெளியில். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆடம் பாருங்கள். சுத்தமான பால் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உர ஊற்றியாச்சு. அண்ட் நைட்டு வந்து இதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் அண்ணனும். இஞ்சி, பச்சை மிளகா, புதினா இல்லை, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். மாங்காய் இதெல்லாம் சீவிட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் இஞ்சியும் மட்டும் அரைச்சிக்கிட்டோம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு அண்ணா சொன்னாங்க. ஸோ 2 பேரும் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகான வேலை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் தயிர் பாருங்கள் எவ்வளோ அழகாக உறைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் கைப்பட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும். ஏன்னா அங்கே போய் கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த தயிர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். நான், அஷ்மி, நிவி அப்புறம் அப்பா கூட கிளம்புனோம். 2 பேரும் அழகாக போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் காலையில். அண்ட் கோயிலுக்கு போயாச்சு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எல்லாமே நிறைய க்ரௌடு. ஸோ இதான் நம்ம கலக்கின மோர். அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் பால் குடம் வந்துட்டுருக்கு. அவ்வளோ பால் குடம் எவ்வளோ நம்மளாலே சொல்ல முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அண்ட் பார்க்கும்போது நம்மள அறியாமல் புல்லரிக்குது வேறு என்னன்னே தெரியல. அண்ட் ரொம்ப நேரம் நல்லா நின்று நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போலீஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய லைவ்லாம் போயிட்டு இருந்துச்சு, நிறைய சேனல் டிவிஸ்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ் தான் இது மணப்பாறை மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த சின்ன வாண்டுங்களுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்து கிளப்பி கூப்பிட்டு வரவங்களும் பெரும்பாடு. அப்புறம் அஷ்மிக்கு இந்த மாதிரி ரைஸ் பிடிக்குன்னு வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கு இலை சாப்பாடும் கிடச்சிச்சு கொஞ்சம். ஸோ அதுவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.